ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா பயிற்சி ஒவ்வொரு மனிதனின் உடல்நலம் மற்றும் மனநலத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்கிறது. அந்த வகையில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த முதியவர் ராணியின் கல்விக் கனவை நிஜமாக்கிட யோகா உறுதுணையாக இருந்து வருகிறது. கொரோனா பீரியட்ல வீட்டில் ரொம்ப நேரம் கிடைச்சது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத யோகா பண்ண ஆரம்பித்தேன். நிறைய யோகா உடம்ப வளைச்சி வளைச்சி பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ மற்ற நேரங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் யோசிக்கும்போது, ஏன் விட்ட படிப்பை பழையபடி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்போது படிக்கணும்னு ஆரம்பித்தேன். நான் இப்போ 70 வயசில் இருக்கேங்க. எனக்கு அக்கௌண்டன்சின்றது கஷ்டமானது தான். அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, தமிழ், இங்கிலீஷு எல்லாமே படிக்கிறது கொஞ்சம் எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்களே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் படித்து எனக்கு ஞாபகம் வச்சு அந்த 3 மணி நேரம் நேராக உட்காந்து தொடர்ந்து எழுதுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது யோகா 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 மட்டும். நிறைய அங்கங்கள்லாம் போய் யோகா கற்றுக்கிட்டேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் எனக்கு யோகாவில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி, நமக்கு தெரியும்னு சொல்கிறத விட அது ஒரு சர்டிஃபிகேட்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காகவே நான் +2 படிக்க ஆரம்பித்தேன். அதாவது 1972-73 எஸ்எஸ்எல்சி முடித்தேன். அப்போ பழையபடி +1 எழுதுறது தேவையில்லாத ஒன்று, இருந்தாலும் நான் எழுதினேன். +1 +2 எழுதி முடிச்சுட்டு இப்போ யோகாவுக்கு டிகிரிக்கு பார்த்துட்டு இருக்கேன். எங்கே போய் படிக்கலாம், என்ன பண்ணலான்றது தேடல். அந்த தேடல் இப்போ ஆரம்பமாகிருக்கு. காலையில் 3-3:30 மணிக்கு எழுந்திரிச்சுப்பாங்க. என்னோடய பர்சனல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ண உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்தோன்னா இந்த குழந்தைங்களோட யோகா சம்மந்தமாக எதையாவது பண்ணிவிட்டு விளையாடிட்டு அப்படியே அந்த நேரம் பொழுது நல்லா போய்ட்டு காலையில் சாயந்தரம் 2 நேரம். மற்றபடி வாக்கிங் நிறைய பண்ணுவேன். எங்கே போகிறதா இருந்தாலுமே நடந்து தான் போவேன். மேக்ஸிமம் நடவேன். அதுதான் எனக்கு யோகாவும் அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நம்ம பண்ணும்போது எனக்கு மலை ஏறுறது அப்படின்றதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இன்டர்நேஷ்னல் யோகா டேன்றது ஜூன் 21 இப்போ சமீப காலமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பிரதமர் மோடியும் கலந்துக்கிறாரு. டெல்லியில் அது ரொம்ப பெருசாக கொண்டாடுறாங்க. இப்போது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. யோகா எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும், தெரிஞ்சிருக்கணும். இப்போ கொரோனாவுக்கு அப்புறமா இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நிறைய பண்ணணும். அது நமக்கு ரொம்ப நல்லது பண்ணுன்றது எல்லாருக்கும் இப்போ தான் புரிஞ்சுட்டு எல்லோரும் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸுமே நிறைய இப்போ யோகா ஃபுட்டுலேயும் நம்ம ஃபுட்டு தான் நல்லது, மில்லட்ஸு அது இது சாப்பிட்டு உடம்ப நல்லா பார்த்துக்கணுன்றது இப்போ எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப நல்ல விஷயந்தான். டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.